ஆண்டவன் மாயாண்டி சுடலை சரி தாயாகப்பட்ட வேட்சி அழைத்தவுடனே வேயாண்டி மாயாண்டி மாயாண்டி மயானத்திலே வந்தார் வாண்ட பிணங்களை எல்லாம் மறந்துகிறார். சரிடா அம்மா பேச்சி அம்மாளோடு மயான கரையில போட்டாரே ஒரு ஆட்டம். ஏப்பா என்ன அண்ணு போடுதா குலவை சத்தம் போடுதா எப்படி போடுதா லொல லொல லொலன்னு போட்டாளா? ஏன்னா இப்ப பெண்கள் குலவை போடுறதெல்லாம் பேஷன் கிடையாது. அப்படியா? ஆண்கள் போடுறதான் இப்போ பேசணும். சரி அப்படியா? சரி சரி. அதனால உடனே பார்த்தார் பெண்கள் குலவை போடணும்னா தம்பியை போடுறது. அவன் பெண்ணா? அவன் குலவை போடும்போது பெண்ணாக உணர்ந்த தருணம் அப்படிங்காப்ல எப்படி இருக்கு? அப்படி இருக்க வேளையில் தாயும் மகனமாக வினத்தை தின்றுவிட்டு சரி பேயோடு பேயாக நின்று பேயாட்டங்கள் ஆடுகிறார். அப்படி பேயாட்டங்கள் ஆடிவிட்டு ஆண்டவன் மாயாண்டி சுடலையை மனதில் நினைத்தார். என்ன நினைக்கின்றார்? ஆகா ரொம்ப நேரம் ஆகுது கைலாசத்தை விட்டு வந்து. அம்மா பார்வதி நம்மளை வந்து பார்த்தாலே, ஆனால் மகனை காணவில்லை என்று தேடுவாள் அல்லவா? அதனால இங்கிருந்து நாமல் உடனடியாக கைலைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி மயானத்தில் இருந்து ஒரே பாய்ச்சல் கைலாசம் பாய்கிறார். மாணிக்க கைலையில் மரகத தொட்டிலில் மறுபடியும் துவளும் பிள்ளை சொர்வத்திலே போய் தொட்டில்ல படுத்தார். படுத்து கொண்டார் மாயாண்டி. தொட்டில்ல படுத்த பிள்ளை சும்மாவா படுத்திருக்காரு? என்ன செய்தார்? நாம வந்து சும்மாவே இருந்தோம்னா நமக்கு நாம வந்தது எல்லாத்துக்கும் எப்படி தெரியும்? நம்ம பார்வதிக்கு சுடுகாடு போறது தெரியுமா? நம்ம வந்து படுத்தது தெரியுமா? நமக்கு பசி கொடுக்கிறது தெரியுமா? அதனால வயிறு பசி எடுத்த பிள்ளை போல அழகை சத்தம் போடுகிறார். பிள்ளை சத்தத்தை கேட்டாதான் அம்மா ஓடி வருவா, பிள்ளைய கையில் எடுப்பா. மயானம் போனது அம்மாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியப்படுத்தலாம் என்ற ஆண்டவன் மாயாண்டி சுடலை, எங்க அப்பன் மாயாண்டி சுடலை ஆண்டவன் பசியெடுத்த பிள்ளை போல் வாய் திறந்து அழுது கொண்டிருக்க பார்த்தால் அம்பிகை பார்வதி நினைக்கிறார், என்ன பிள்ளைய தொட்டில்ல உறங்க வைத்து ரொம்ப நேரமாகிறது, அதிக நேரமாச்சு, நம்ம மக மாயாண்டி சுடலைக்கு வயிறு பசி வந்து விட்டது போல் இருக்கிறது. உடனே போக வேண்டும், மகனை கையில் எடுத்து பசியாறு மகனை என்ற பாலமிர்தம் புகட்ட வேண்டும், அமிர்தத்தை ஊட்ட வேண்டும் என்பதாகவே சொல்லி சக்தி பார்வதி ஓடோடி வருகிறார். ஓட்டமும் பெருநடையோ ஓட்டமும் பெருநடையோ ஓடி வாரா பார்வதி. பார்வதி தொட்டிலைதான் விளக்கு தோகையான பார்வதியா மகமாயாண்டிய கையிலேடுத்து மாறி அவள் கையிலேடுப்பா வலது கண்ணு முத்தோமே ஏந்திய அவள் கையிலேடு இடது கண்ணு முத்தோமே வீடும் மேலையிலை பிள்ளை தீருமே அணியல்லா பிள்ளை தீருமே அணியல்லா அங்கு பிணவாட வீசுதையோ அங்க பிள்ளை தீருமே அணியல்
நோக்கி பார்க்கும்போது மாயாண்டி சுடலக்கி கண்கள் எல்லாம் பூஞ்சா கடவாயிலை முட்டெலும்பு பார்வதியிலை மணி கூடலே பார்வதியிலை மணி கூட மாயாண்டி மேல் இருக்க கண்டா ஆண்டவனாகிய மாயாண்டி சென்றுடலை மாடசுவாமி அழுகை குரல் சத்தத்தை கேட்டு பாலகனை எடுத்து பார்வதா தேவி வாரி அணைத்து விளது கண்ணத்திலை முத்தமிட்டார். முத்தமிடுகின்ற வேளையிலே பிள்ளை திரு மேனி எல்லாம் விடவாடை வீச கண்டார். அப்படி இருக்கும் வேளையில் நமக்கு 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்தவர்கள் 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்தவர்கள் இருக்கட்டும். இளவேளங்கால் சொக்கையா என்ற பெயர் நாமத்தை கொண்ட ஐயா அவருடைய பேரப்பிள்ளை காந்தி நகரிலே பழக்கடை வைத்திருக்கக்கூடியவர்கள். சரி. நெல்லை செல்வம் என்ற பெயர் நாமத்தை கொண்ட அண்ணாவர்கள் பரிசளித்த பரிசு தொகை 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்பங்களும் குலகோத்திரங்களும் செய்யும் தொழில்களும் உற்றார் பெற்றோர் உறவினர்கள் அத்துணை பேர்களும் ஐயா மாயாண்டி அருளாளை மகிழ்ச்சியோடு வாழவே அருளாயுட அருளாளை முன்னசாமி அருளாளை முன்னசாமி அருளாளை முசியாவல் வாழ மலருளாளை செய்யும் தொழில் உயரவே சிறப்பு பெற்று வாழவே எந்த முகம் போனாலும் தங்க முகம் வாழவே சொக்கையாருளாளை எங்க சொக்கையாருளாளை சொகுசுடனே வாழ அருளாளை எந்த சுடலை ஐயனாரூத்து சுடலை அருளாளையும் கிருபையாளையும் ஆனந்தமாகவே வாழ வேண்டும் வளர வேண்டும் உயர வேண்டும் என்று இறைவனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் வேளையில் பார்த்தா பார்வதி நேர பிள்ளைய கையில எடுத்தா பகவானுக்கு முன்னால ஓடி வாரா. இறைவா உங்ககிட்ட பிள்ளை வரம் தானே கேட்டேன், இப்படி பிணத்தை தின்னுட்டு வந்திருக்கானே முதல்ல வரம் தானே கேட்டேன், மாண்ட பிணம் தின்பவனை கொடுக்கலாமா? இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். இறைவா சொன்னீங்க, ஆனா இப்படி சாப்பிட்டு வருவோம் நான் எதிர்பார்க்கலையே. இந்த பிள்ளை கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தாமனா மயானத்துல மாண்ட பிணம் கிடைக்கலன்னு சொன்னா அம்மானு பார்க்க மாட்டா என்ன பிடிச்சி சாப்பிட்டுருவான், அப்பாடும் பார்க்க மாட்டான் உங்களை தூக்கி முழுங்கிடுவான், கூடவே தான் வருவான் தூக்கி முழுங்கியா போட்டுருவான். கேட்டதை தரலன்னு சொன்னா கண்டிப்பா உழுகுனால ஒழுங்கிடுவேன். தேவாதி தேவக்களையும் இடைத்து சாப்பிடுவான். இந்த பிள்ளை கைலாசத்துக்கு ஆகவே மாட்டான். கைலாசத்துல இருந்தானேயானால் கைலாசம் களை இழந்து போய்விடும். இறைவா எப்படியாவது பூலோகம் போக சொல்லுங்க, வேற என்ன வழி இருக்கு? இனி அவனை கைலாசத்துல வச்சிருந்தா கைலாசமே மயானமாக மாற்றிடுவான். மகனே மாயாண்டி சுடலை, ஏ முண்டசாமி, மாமிசத்தை கலந்ததினாலே மாண்ட பிணங்களை அருந்தியதாலே கைலக்கினி ஆகாது. என்ன வேணுமோ கேளுத்தார வாங்கிட்டு நீ பூலோகத்துக்கு கிளம்பு. பூலோகம் போகவா? அப்பா பகவானே பரமசிவம், என்ன உங்க கையால எனக்கு கைலாசத்தலை ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும். ஊட்டு கொடை வேணுமா? ஆமா. அப்படியா? தரப்பா தரப்பா. ஒரு கோட்டை அரிசி வாங்கி ஒரே படப்பா போடணும். இப்படி போடுறாரு பாத்தியா படப்பே? ஒரு கோட்டை அரிசி ஒரு படப்பு. எனக்கு
ஒரு பிடிக்க கூட பத்தாதப்பா. அதானே கேட்க ஒரு கொஞ்சம் எனக்கு ஒரு கோட்டை அரிசியும் ஒரே படப்பா போடணும். பக்கத்துல இருக்கிற தேவத கைலை அம்மை சக்தி பார்வதி ஆதி சிவன் பகவான் மாயாண்டி சுடலக்கி கைலாச வாசலில ஊட்டு கொடை கொடுப்பதற்கு ஈசான மூளையிலே ஈசனான சிவபெருமான் மண்ணாள மூணு வீடோ மண்ணாள மூணு வீடோ மகதேவன் போடு மண்ணாளே அங்கே முண்டன் என்று ஒரு வீடும் சுடலை என்று ஒரு வீடு மாயாண்டிடு வீடம் போட்டு மகதேவன் பெயர் கொடுக்க மாயாண்டி சுடலை என்றும் ஆண்டவன் முண்டன் என்றும் ஆதிசிவன் பெயர் கொடுக்க பட்ச முங்கில் கம்பு வெட்டி பரணதற்கு கால்கள் ஆட்டி ஈத்தகனை கொண்டு வந்து ஈத்தகனை ஏழடக்கி அந்த ஈசமக சுடலக்கிதான் வியாழக்கிழமை குடியழைப்பு வெள்ளிக்கிழமை குடை கொடுக்க ஆதிசிவன் பகவானோ எட்டோடு 8 நாளா காப்பு கட்டி நோன்பிருந்து கட்டாயம் விரதம் கொண்டு கடவுள் மகன் சுடலக்கீதா கைலாச வாசலிலை ஊட்டு கொடை கொடுப்பதற்கு உடையவன் ஏது செய்வான் உடையவன் ஏது செய்வான் உடையாரு ஏது செய்வார் அப்படியாகவே கைலையிலை மாயாண்டி சுடலைக்கு ஊட்டு கொடை கொடுக்க வேண்டும் என்று அப்பொழுது பார்த்தாள் பார்வதி இறைவா பகவானே ஆண்டவா இறைவா ஆண்டவா பகவானே பரம்பொருளே இந்த கையில வாசல்ல நம்ம மகன் மாயாண்டிக்கு கொடை விழா கொடுக்க போறோம் அல்லவா இந்த கொடைக்கு அண்ணனையும் அழைத்து வர வேண்டும் ஆமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க மாயாண்டி சுடலைக்கு சாமி ஆடும் போது என் அண்ணன் கண்ணை வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு முளை துணி எடுத்துட்டு வந்து கட்டினாருன்னு வைங்களேன் சாமி ஆடும் போது சாமியை பிடிக்க மச்சனம் தானே வரணும் ஆமா ஏன்னா ஒரு சாமி ஆடும்போது பக்கத்துல ஆள் போகாத வரைக்கும் அவங்க பாதுகாப்பா ஆடிட்டு இருப்பாங்க யாராவது பக்கத்துல போய் பிடிக்கிறதுக்கு ஆள் நிக்கணும் தெரிஞ்சா போதும் ஏன் அப்ப நம்ம அத்தை ஆடுவாரே ஆட்டம் ஆமா பிடிக்க ஆள் இருக்குல்ல அந்த தைரியம் தான் அதனால நீங்க வந்து சாமி ஆடும் போது அண்ணன் கோபால கண்ணை வந்து புது வேட்டி எடுத்து கோடி வஸ்திரம் கட்டும் போது கூட்டம் எப்படி நிறையும் தெரியுமா ஆமா நீங்க போய் அண்ணனை கூட்டிட்டு வாங்க நேரா கோபால கண்ணனை வந்து அழைத்தால் கண்ணன் சொல்லுகிறார் அத்தா கோவில் கொடைன்னு சொல்லுதீங்களே யாருக்கு கொடை மூத்தவன் கணபதிக்க அவனுக்கு பிள்ளையார் சதுர்த்தி இல்ல அப்ப இளையவன் வேல்முருகனுக்க அவனுக்கு கந்த சஷ்டி இல்ல அதுவும் கிடையாதுன்னா அப்ப யாரு புதுசா எப்போ என்னையா சொல்லாம கொள்ளாம ஒவ்வொன்னா நடக்கு சீர் செய்ய வரணும்ல தாய் மாமே அப்படியா சரி இப்ப அவருக்கு என்ன குறை ஊட்டுக்கொடையா அத்தா மன்னித்துக் கொள்ளுங்கள் ஊட்டுக்கொடைன்னு சொன்னா அது மாமிசத்தோடு படப்பு ஏற்றி கொடை விழா கொடுப்பீர்கள் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது வெறும் துளசியும் தண்ணி நீங்க மட்டன் பிரியாணி சாப்பிடுவீங்க ஆனா நான் வெறும் துளசியும் தண்ணியும் தான் குடிப்பேன் எனக்கு அசைவமே ஆகாது எனக்கு சைவம் தான் பிடிக்கும் ஒரே வாழைக்காய் கத்திரிக்காய் தான் பிடிக்கும் அதனால இவர் பார்த்தார் நீங்க கோவப்பட்டாலும் பட்டுக்கோங்க
தயவு செய்து இந்த கொடைக்கு வந்தே ஆகணும். நீங்க வரும்போது மூன்றே கருக்கல்ல மூந்தி கருக்களில பச்சைப்பட பேத்தி தீபாரதனை நடக்கும். அதுக்கு அந்த தீபாரதனைக்கு நீங்க வந்து நின்னா போதும் என்று சொன்ன வேளையில் அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்தா. அப்படி சம்மதித்த கோபால கண்ணன் கொடைக்கு எப்படி வருகிறார்? அவரோ சொங்கில் வைத்து தளப்பகட்டி துளசி மணி மாலை போட்டு அங்க நல்ல வஸ்திரங்கள் அழகுடனே தோளில் போட்டு கடையாளங்கை பிடித்து கண்ணபிரமாரே கடையாளங்கை பிடித்து அங்கே கண்ணனுமே வாரபோ இருந்த கலகலன சிரித்திடுமா மண்ணால இருந்த மண்டையத்த உருட்டுதை வெண்கலத்தால் இருந்த வாய் விட்டு அலறுதை அடா. அடே யாரடாது? ஏன் கோவிலுக்குள்ள ஏன் இடத்துக்குள்ள கால மிதியடியோட வரது யாரு? தலையில தளப்பாகை காலிலே மிதியடி தோளிலே. உடனே அங்கிருந்து பகவான் ஓடி வாராரு. மவனே மவனே கோவப்படாத, அது உன் தாய் மாமா. ஆமா மாமனா இருந்தாலும் என் மகேசனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கோட்டைக்கு வரவே கூடாது. அப்படி வருவதாக இருந்தால் எனக்கு பட்டு பயந்து பணிந்து நடக்க வேண்டும். ஆமா என்பதாகவே சொல்லுகின்ற பொழுது உடனே பார்த்தார் எம்பெருமான் கோபாலக்கண்ணன். தலப்பாக பிறந்த நாளுக்கு பிள்ளை ஸ்வீட் கொடுத்துருக்க, ஒரு 500 ரூபா கொடுக்க வேண்டாமா? அவ கொண்டு வந்த சாக்லேட் அவளுக்கே கொடுத்து அனுப்பியாச்சா? தம்பி கொடுக்கணும் தான் நினைச்சேன். சில்லறையா இருக்கு, 500 ரூபா தாள் வரட்டும் கொடுப்போம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்ப 500 ரூபா யாராவது கொண்டு வந்து கொடுத்தா கொடுப்பீங்க? உடனே தம்பியை கூப்பிட்டு கொடுத்துருவேன். சரிதானே? ஆமா போடக்கத்தான் இவன், அது கழுத்தை விட்டு வெளியில வராது. ஆமா அப்படி இருக்கும் பொழுது பார்த்தா உடனே அச்சுதன் கோபாலக்கண்ணே தலப்பாகை அவிழ்த்தார், இடுப்புல கெட்டினாரு, காலில் போட்டுற மிதியடியை எடுத்து ஒரு ஓரமாக கலட்டி வச்சாரு. ஆண்டவன் மாயாண்டி சுடலைக்கு அச்சுதனாகிய கோபாலக்கண்ணே மாலை கருக்களிலே மாலை கருக்களிலே மயிரட்டு வேலையிலை அந்தி கருக்களிலே அரச்சாம நேரத்திலை ஒளி கருக்களிலை கருக்களிலே முதசம வேலையிலே முதசம வேலையிலே பச்சைப்படப்பு போட்டல்லவோ பகவானங்கள் சுடலக்கி உடவிழாவை கொடுக்கும் போது பச்சாத்தி மாடன் என்று பரந்தாமன் பேர் கொடுப்பார். வெள்ளி கிழமையிலை வெள்ளி நல்லோ கிழமையிலே ஆண்டி மாயாண்டி சுடலக்கி சாமநாடு சாமத்திலை சதிய சாம நேரத்திலே நண்டு தின்று நண்டருக்கும் நடு சாம வேளையிலை காற்றடித்து இளைய செய்யா பாடு கொள்ளு வேளையிலை அந்த கடவுள் மகன் மாயாண்டிக்கு கைலாச வாசலிலை ஒரு கோட்டை அரிசி பொங்கி
வரிசையோடு அவர் எட்டாத பீடம் போட்டு எளி வச்சி மாலை சாத்தி ஈசமக சுடலக்கீதா மாயாண்டி முண்டனுக்கு 7 நல்ல பரடு போட்டு என்ன பலி கொடுப்பா அவரும் சூடாடு ஒரு பரணி சுடு பன்றி மறுபரணி கருங்கீடா ஒரு பரணி செக்கீடா மறுபரணி துள்ளுங்குட்டி ஒரு பரணி துள்ளுங்குட்டி ஒரு பரணி தோளங்குட்டி மறுபரணி கோட் கோட் சூண்டல்ல கட்டிருக்க கிடாய் யாரு கிடாய் கடனுக்கு 6 பரணிலும் 6 பலிகள் கொடுக்க ஆண்டவன் மாயாண்டி சுடலை ஈசனாகிய சிவபெருமானுக்கு முன்னாலே வந்து என்னன்னா சொல்லுகிறார் நான் மகிட சத்தோ கேட்காம மாடன் அப்பா மகிட சத்தோ கேட்காம மாட பூச ஏற்க மாட்டேன் கடியா சத்தோ கேட்காம கேட்காம இந்த கடவுள் பூசை ஏற்க எனக்கு ஐமுகத்தை கட்டணுமே ஐயாண்டோ போடணுமே நாக்கி வெட்டி கொடுக்கணுமே கை வெட்டி கொடுக்கணுமே கடவுள் மாயாண்டி கேட்டபோது கரை கண்டனார் ஏது மகுட சத்தம் கேட்காம இந்த மாடம் பூசை ஏற்க மாட்டேன் கனியா சத்தம் கேட்கணும் ஆமா கேட்டாதான் கனியா வேஷம் கட்டி என்னோட ஆடணும் ஆமா என் கூட கைய பிடிச்சு ஆடணும் பேய் முகத்தை கட்டணும் ஆமா பேயாட்டம் போடணும் கைய வெட்டணும் ஆமா எனக்கு கனியா ரத்தம் பலி கொடுக்கணும் நாக்க வெட்டணும் நாக்கு ரத்தம் பலி கொடுக்கணும் ஆமா ரத்தமும் பழமுமா சேர்த்து எனக்கு பலி கொடுக்கணும் பலி கொடுக்கணும் அப்பா என்று ஆண்டவன் மாயாண்டி சுடலை கேட்கும் பொழுது கடவுளாகிய சிவபெருமான் பார்த்தா அவர் என்னன்னா செய்கிறார் ஈசனான சிவபெருமான் அவர் என்ன செய்வார் அவரோ தெற்பயதை உருமுடித்தார் கோமத்தியில் போடுகிறார் மந்திரத்தை உச்சரித்தார் வருகிறாரை தெய்வக்கடியா மணிமகுடோ கையுமாக மணிக்கணியா கேட்க மாட்டேக்கப்பா ஐமுகத்தை கட்டுவாரா ஐயாண்டோ போடுவாரா ஐயாண்டி சுடலக்கிதா வெட்டி பலி கொடுக்க கடவுள் மகள் மாயாண்டிக்கு
கனியான் கைவெட்டி காரி ரத்தம் பலி கொடுத்தார். காளி இல்லனே, காரி ரத்தம் பலி கொடுத்தார். ரத்த வாடையை ஏத்தார் ஐயா. அப்படியாகவே இருக்கும் வேளையில் நமக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்வ சீமான்கள் 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்தவர்கள் ஸ்ரீ கிளிக்கோண்டு கருப்பசுவாமி துணையோடு, ஸ்ரீ கிளிக்கோண்டு கருப்பசுவாமி துணையோடு, ஸ்ரீ கல்லரி மாடசாமி துணை கொண்டு, ஸ்ரீ தடியம்பட்டி ஸ்ரீ முண்டசுவாமியுடைய அருளாலை, புதுக்குடி உய்காட்டு சுடலையுடைய கிருபையாலையும் பரிசளித்த அன்பு உள்ளங்கள் யார் தெரியுமா? யூடியூப் சேனல் யாரு? பிளாக்கி 018 அப்படிங்கிற ஒரு சேனல். பிளாக்கி ஓ கருப்பு ஈகே கிரியேஷன் மீடியா, இப்படி 2 சேனல்ல இருந்தும் நம்மளுடைய கொடை விழாவை, நம்மளுடைய வில்லிசை பாடல்கள், கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் போன இடங்க உடனே இந்த சேனல் அடிச்சு பாருங்க, எல்லாரும் கண்டிப்பா தெரிவாங்க. பிளாக்கி 018 அப்படிங்கிற ஒரு சேனல், அடுத்து ஈகே கிரியேஷன் மீடியா. அவர்கள் நமக்கு அன்பளிப்பாக 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். அடுத்தபடியாக நமக்கு 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்தவர்கள் ஓணமாக்குளம். ஓணமாக்குளம் அப்படிங்கிற ஊரு கருப்பையா கோனார் அவர்களுடைய பேரன் குருசாமி கோனார் அவர்கள் 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். அடுத்தபடியாக ஸ்ரீ ஆதிவள்ளி கைலாச வாசலிலே என்ன விதமாக வில்லிசை பாடுகிறார் அண்ணா? மாசான கரையதீல ஏசுடல ஐயா, மாசான கரையதீல ஏசுடல ஐயா, ஓடிய சுடலை மாட மாண்டவீனோ வேகுதையா போ சுடல, மாண்டவீனோ வேகுதையா போ ஓடியா ஓடியா ஓடியா. அந்த தில்லைவான களமதியில ஏசுடல ஐயா, ஓடியா சுடலை மாட செத்த பீன வேகுதையா போ சுடல, செத்த பீன வேகுதையா போ ஓடியா ஓடியா. அந்த இடுகாடு தன்னதியில ஏசுடல கண்ணு, ஓடியா சுடலை மாட இறந்த பீன வேகுதையா போ சுடல, இறந்த பீன வேகுதையா போ சுடல, ஓடியா 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 ஏ கொம்பையா. அங்க மணிக்கூடலை உருவலாம ஏ மாடசாமி, ஓடியா கருப்பசாமி, மாலை போட்டு மகிழலாமே போ சுடலை ஐயா, மாலை போட்டு மகிழலாமே போ ஐயா. ஏ கொம்பமாடா அங்கே ஆடுதையா பாடுதையோ ஆதாளி போடுதையா, ஆதியில தற்கே ராஜே ஆதியில தளவாய் மாடே கொம்பு மோகம் கொண்டதாளே, கொம்பு மாட உண்ட ஏறி எங்கள் ஐயா தூண்டில் மாடே, தற்கே மாடன் தளவாய் மாடே, கொம்பு மாடன் கோட்ட மாடே, 1002 மாடனீளோ அண்ணாவி மாடனப்பா, கொம்பு 2 விளக்கெரிய கூட்டினக்கால் தீ பிடிக்க
தலைமகனா முண்டசாமி மாயாண்டி மாசுடலை மல்லிகை பூவாசகந்தா பேச்சு பெற்ற திருமகனே மரலாடிகள் கவனத்திற்கு இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கின்றன. அதற்குள் அவசரப்பட்டு இது பண்ணாதீர்கள். முதல் ஊட்டு இருளப்பனுக்கு ஊட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் சுடலை மாடன் கருப்பன் எல்லாத்துக்கும் போடணும். ஃபஸ்ட்டு ஊட்டு இருளப்பனுக்கு. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கிறது. மரலாடிகள் அவசரப்படாமல் இருக்கவும். கரெக்டாக 12 மணிக்கு சாமக்குடை நடைபெறும். அதோடு ஆடுவாராம் ஆதாளி போடுவாரே ஆண்டவன் கும்புமாடே ஐயாவாட லவகரப்பா அக்கினியில் பிறந்த பிள்ளை அக்கினி மாடனோடு ஆடுதையா கும்புமாடே மாயாண்டி சுடலையோடு மண்ணடங்க தலவமாடே தாயான வெற்றியோடு தடமகனா முண்டசாமி ஐயாவான கும்புமாடே கும்புமாட மாடத்தியா ஆடுதப்பா பாடுதப்போ ஆதாளி போடுதையா தாயான வெற்றியோடு தலைமகனா முண்டனோடு மாயாண்டி சுடலையோடு மரத வடிவாளம்மா வாராரை இருளம்பாடோ போன ஆடி வாரா ஆதாளி போட்டு வாரா ஆங்காரி கோபக்காரா தாயான வெற்றி அம்மா அருமையுள்ள மக்களோடு ஆடி வேளை ஆடுதாளே ஆதாளி ஓடுதாளே மாயாண்டி சுடலையோடு மன்னனெங்க கும்புமாடே பாதாள மாடனோடு ஐயாவான சாஸ்தாவோ மருத வடிவாளம்மா எங்கள் ஐயா இருளப்பனா பூமாதேவி பெற்ற பிள்ளை புகழ்பெரிய இருளப்பனா தாயான பூமாதேவி பெற்றெடுத்த திருமகனா தலைமகனா இருளப்பனோ மான்கறி புசித்ததாலே வந்த எங்க இருளப்பண்டா ஆடுதையா பாடுதையா ஆதாளி ஓடுதையா தாயான பேச்சு ஆடி வாரா அவைய சத்தம் போட்டு வாரா அம்மை வாட பேச்சு அம்மா ஆதாளி சுருவக்காரி ஆங்கார கோவக்காரி மடிப்பிள்ளையை எடுப்பாளே துணையில ஓடுவாளே துணைப்பிள்ளையை எடுப்பாளே மடியில ஓடுவாளே சுடுகாட்டு சாம்பலிகளை சூடிமந்த ஓடுகிறார் காட்டு சாம்பலிலே இறந்து விளையாடுகிறார் தாயான வெற்றியோடு தழமக சுடலையோடு ஆயோ மகனமாக அருளாகி மருளாடி ஆடுதப்பா பாடுதப்போ ஆதாளி போடுதையா ஒட்ட பந்தம் கொளுத்துதையா ஊட சத்தம் ஓடுதையா ஆடபந்தம் கொளுத்துதையா அவைய சத்தம் ஓடுதையா ஐயனார் உச்சநிலை சொற்கலிங்க சாஸ்தாவோடு ஆலய வாசலிலை 21 கூட்டுறவு 61 பத்திக்காரே ஆனப்பொழி கூட்டத்தோடு காட்சி பெரும்படையோ ஆடிவார பேச்சி அம்மா வீரப்பள்ளி விரிசடையா விரித்தாடு தலைமொழியா கோரவாயி தங்கப்பள்ளி கோடநிற சடையோடு ஆறாட பேச்சி அம்மா சீலப்பிள்ளை கையிலெடுத்து பேச்சு ஆடிவாரா நாளையதில் ஒரு பிள்ளையோ கங்கத்தில ஒரு பிள்ளையோ இளையில ஒரு பிள்ளையோ இறந்து வார வேட்டியம்மா சந்தையில தலைவிரிப்பா சதிராட்டம் ஆடிவாரா ஆண்டவ முண்டனோடு ஆறாரை இருளப்படோ எங்களையா தூண்டில் மாடு இறந்தாடி வாராரே
விளையாடி கட்டழக வருவாரே வெள்ளை குதிரையிலே வீச்சரு வகை பிடித்து வேட்டையாடி வாராரே கோட்டை கருப்பசாமி அக்கினியில் பிறந்த பிள்ளை அக்கினி கருப்பனோடு அக்கினி மாடனோடு ஆண்டவன் கொம்பு மாடு பாதாள மாடனோடு தொட்டிச்சி மாடனுமாய் தொட்டிச்சி மாடத்தியோ வாழக்க சாமியோடு வாழக்க அம்மனோடு எங்களையா இருளப்படும் எழுந்தாடி வாராரு ஆடி நல்ல சாஸ்தாவா கொம்பு மாட மாடத்தியோ பத்தீர காளியோடு பத்தீர மூர்த்தியோடு வீரபத்ர சாமியோடு வாழாளே எல்லையம்மா ஓடக்கார சாமியோடு முத்தரையப்பா சுவாமியுமா தூண்டில் மாட சுவாமியுமா ஆடுதுமார் பாடுதுமா ஆளாடி ஓடுதுமா ஆட வந்த கையிலடத்து அவைய சத்தம் போடுவாரு ஒத்த வந்த கையிலடத்து ஊழ சத்தம் போடுவாரு ஆங்கார கோபக்காரா ஒன்ன போல தேவதையே உலகத்தில வாக்களையே மாயாண்டி மாசுடலை ஒரு கோட்ட அரிசி பொங்கி ஒரு படப்பா போடுவாரு முட்டையோடு முருங்கைக்காயோ கருவாடு கறி சமைத்து வான்கரும்பு தென்கரும்பு வரிசையோடு தான் படைத்தான் வந்துளித்த கருப்பசாமி சீதாதேவி வளர்த்த மக செல்ல பிள்ளை கருப்பசாமி ஆடுதுவார் வாடுதுவார் ஆதாளி ஓடுதுவார் ஓடியா ஓடியா இலையில பிறந்த பிள்ளை கடவுள் மக வாயாண்டி முண்டமாக பிறந்த பிள்ளை ஐயா சாமி ஓடியா ஐயா ஓடியா ஐயா பார்வதியா ஐயா எழுத காத்த பார சுட்ட வேணும் தந்த பிள்ளை சுடுகாடு போகும் தெய்வம் ஓடியா ஓடியா சுட்ட வேணும் திங்க தெய்வம் மையானம் போவார மாண்ட வேணும் நிம்பார பேச்சியம்மா பிந்த பிள்ளை ஐயா ஐயா ஏ கருப்பு ஐயாவான கும்பமாடு பாதியில தர்க்கராஜே பாதியில தளவமாடு கொம்பு ரெண்டு விளக்கரிய கூட்டின கல்வி சொரிய ஐயாவான கும்பமாடு மாட்டுமுகம் கொண்டதாலே மாடசாமி ஓ பேரு கொம்பு முகம் வைத்ததாலே கும்பமாடை ஒரு பேரு ஐயாவான கும்பமாடு அவசு தம்பரானோ தோண்டி மாடசாமி ஆடுதையா பாடுதையோ ஆளாளி போடுதையோ வேட நல்ல வேலையோ ஐயோ சாமநாடு சாமம் போலே சரி சாம வேளையிலே ஒற்ற வந்த கை பிடித்து ஓடி விளையாடுவாரா ஓடியா ஓடியா கருங்கச்ச சுங்கலிட்டு ஐந்து மணி வல்லையம்மா வாராளி நவகரம்மா வாழை கர்வணமதிலை வந்துளித்த பாலகனாம் கற்பையில பிறந்த பிள்ளை சீதையம்மா வளர்த்த மக ஸ்ரீராமன் திருமகனா அக்கிடையில் பிறந்த பிள்ளை ஹரிராமன் திருமகனா அயோத்தி காவக்காரே மேலகாரர்கள் 2 செட்டும் கோவிலுக்கு முன்பாக வரவும். மேலகாரர்கள் 2 செட்டும் கோவிலுக்கு முன்பாக வரவும். கற்பையில பிறந்த பிள்ளை சீதை அம்மா வளர்த்த மக ஸ்ரீராமன் திருமகனா காவலுக்கு கட்டிக்கார அவன் கோட நல்ல கொண்டைக்காரே ஓர்த்த முத்து பல்லழகே எங்களையா கருப்பசாமி கருகி உருகி பிறந்ததாளை
கருப்பசாமி ஆடி வாரார் பாடி வாரார் ஆட பந்த கையில் எடுத்து அவைய சத்தம் போட்டு வாரார் எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருவாட்சி சல்லடமா ஐயா மணிவிளக்கில பிறந்த பிள்ளை மாயாண்டி மாசுடல திச்சுடரில் பிறந்த பிள்ளை செஞ்சுடல மாயாண்டி உண்டமா பிறந்த பிள்ளை எங்களை முண்டசாமி அண்ணனும் தம்பியுமா ஆடி வாரார் பாடி வாரார் ஆடாளி போடுவாரு ஆண்டவன் கருப்ப